வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும். ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான பணம் வரணும், பணம் சொத்துக்கள் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பணம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி 4லிருந்து அது பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். சூரியன் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் கொடுக்கல் வாங்கல் மற்றபடி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா செவ்வாயும் குருவும் ஒரு பரிவர்த்தனை வேறு இருக்குது. ஸோ அப்போ ஒரு சொத்துக்கள் விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு வருவதற்கான பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி 5ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் சின்ன மன உளைச்சலும் கொஞ்சம் டென்ஷன்ஸும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துரும். குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய கடன் வாங்குறதுக்கான விஷயங்களும் நிறைய பேர் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்ளும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் மீது நிறைய பேருக்கு நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப விஷயம். மற்றபடி 6ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய மன உளைச்சல்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி சந்திரன் நல்ல வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்காக பிற்பகுதியில் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம். வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஏதாச்சும் தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 3ல் இருக்கும்போது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகளில் பேசும்போது ரொம்ப கவனமாக, அதனால் ஒரு சின்ன கலக்கங்கள் மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், 5ஆம் அதிபதியாக தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக, 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனை, இதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு பராமத்துகள், வண்டி வாகனங்கள் செலவுகள்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுவரை பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வீடு சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலும், தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளும் சில நேரங்களில் இடவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி மகர லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் ரொம்ப வாரத்தின் உற்பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருந்து அது 3லிருந்து அது 3-4 பரிவர்த்தனை வேறு வருது. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஏடாவிடமாக பேசுறது, மற்றவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகங்களால் மனக்குழப்பங்கள் வரும். அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. மற்றபடி ஒரு சொத்துக்கள் விற்பனையை செய்து இன்னொரு சொத்துக்கள் வாங்குறது, தாயாருக்கு மூலம் சின்ன கருத்து மூலம் சரியாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால ராகு புதனுடைய சாத்திரம் 6, 9 மற்றும் 3, 9 பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. இந்த அப்பா சம்பந்தமான உறவுகளில் பேசும்போது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் இதில் மகர லக்னமாக புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியந்திரம் நடக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன விஷயம் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். சொத்துக்களை விற்றுலாமா, வண்டியை விற்றுலாமாங்கிற எண்ணங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல், தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருந்து ஒரு 6, 9ஆம் அதிபதியாக வரும்போது பிரயாணங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அவர் மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தி கேது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சட்டம் ரீதியான விஷயம், இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக பார்த்துக்கணும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி 5, 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து 4, 9 நாளே வந்து அப்பாக்கும் அம்மா சம்மந்தமான உறவுகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். சொத்து விற்பனையாகும்போது இல்லை சொத்தை வாங்கும்போது 1க்கு 4 வாட்டி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல வந்து பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்துலேருந்து 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து 8ல் இருக்குது, எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கிர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கிரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது. அவர் சுக்கிரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கிரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரி ஆச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கிரன் வந்து இப்போ விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களேன், விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு. அது மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8, இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கிரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துக்கோமே, சுக்கிரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார். அப்படியே 7ல் பாருங்கள், 7 வந்து ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏதாவது நெகட்டிவ் இடம்னா 6, 8, 12 கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுத்தும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது. கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல. பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறதை விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிட போய் சொன்னீங்கன்னா சுக்கிர தசனம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டு யோகாடா கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, தலையில் தான் கொட்டிட்டார். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.